இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தேவ சத்தம் கேட்கும்படியான செவிகளை எங்களுக்கு நீர் தருவீராக. தேங்க்யூ ஜீ. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளியவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளியவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி இயேசுவே எல்லாமே கோபித்த குரலோடு அளவில்லா அன்பிற்காக நன்றி. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாண்ட முடியாத பிரச்சனைகளை தாங்க முடியாத பிரச்சனைகளை முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் இயேசுவே உங்க பிரசன்னம் நிரப்பட்டப்பா. உங்க மகிமையினால் எங்களை மூடுவீராக.
அன்பிற்காக நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக இயேசுவே, கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தினால் தேவாலயம் நிரம்பினது போல இந்த காலை நேரத்தில் நீ இயேசுவே என்று கூப்பிடும் போது அவர் உன் அருகிலே கடந்து வருவார். உன் பட்சத்தில் அவர் வருவார். உன் பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும், உன் போராட்டங்கள் எதுவாயிருந்தாலும், இன்றைக்கு அதை தாண்டி செல்வதற்கான பலனை, அதை தாங்குவதற்கான கிருபைகளை இந்த காலை நேரம் இந்த ஆலயத்தின் உள்ளே அமர்ந்திருக்கிறவர்கள் மேலும், இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் மேலும், நேரலையில் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் மேலும், தேசம் தாண்டி தேசங்களுக்குள்ளும் இன்றைக்கு தெய்வீக வல்லமை கடந்து செல்லுகிறது. தெய்வீக மகிமை ஆளுகை செய்கிறது. தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்கிறது. தேவனுடைய பிரசன்னம் மலைகளை உருக பண்ணுகிற தேவனுடைய மகிமை, பர்வதங்களை உருக பண்ணுகிற தேவனுடைய மகிமை, 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 தேவனுடைய மகிமை. அவர்கள் ஏகமாய் பாடி துதி செய்ய துவங்கின போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற் படியில் வந்து நின்றது. இன்னும் அவர்கள் தேவனை துதிக்க 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 வாசற் படியில் நின்ற மகிமை வாசஸ்தலம் முழுவதை மூடினது போல இந்த காலை நேரத்தில் ஒரு மகிமை இந்த ஆலயம் முழுவதையோ ஓ ரமமகதனகதனலரா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நன்மைகள் நன்மைகள் நினைக்கிறே. இயேசுவே, come on, lift up his name. Shanta rakata namanala ragada. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக அளவில்லாத அன்புக்காக நன்றி. Thank you Jesus. அளவில்லாத அன்பிற்காக நன்றி. எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 33:28. 33:28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான்,
யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் இருக்கும் பனியை பெய்யும். ஹல்லேலூயா. வாசித்த 2 பேருக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணம் அடைவதற்கு முன்பாக கோத்திர பிதாக்களை எல்லாம் ஒவ்வொரு கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் இந்த 33ஆம் அதிகாரம். அவன் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுகமாய் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுகமாயிருங்க, சோகமாக இருக்காதீங்க. ஆமென். இப்போ உங்கள் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், நான் சுகமாக இருப்பேன், நான் சோகமாக இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. சுகமாக இருப்பது என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். சுகமாக இருப்பது என்பது தேவனுடைய சித்தம். சுகமாக இருப்பது என்பது தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பம். இங்கே இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். தனித்து வாசம் பண்ணுவான். அவனை பார்க்கும்போது ஒரு தனித்துவம் தெரியும், ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எல்லாரை போல அல்ல, மற்ற கோத்திரங்களைப் போல் அல்ல, மற்ற ஜனங்களைப் போல் அல்ல, மற்ற காரியங்களைப் போல் அல்ல. இப்படி பல காரியங்களிலே ஆமென் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் என்ன செய்வானாம்? தனித்து வாசம் பண்ணுவானா. எல்லாம் சொல்லுங்க சத்தமா, தனித்து வாசம் பண்ணுவான், தனித்து வாசம் பண்ணுவான். ஹல்லேலூயா. தனித்து வாசம் பண்ணுவது என்பது யாரோடும் ஒட்டும் உறவும் இல்லாமல் தனித்து வாசம் பண்ணுவதல்ல. எல்லாரோடு கூட இருந்தாலும் நீங்களும் நானும் ஒரு தனித்துவமிக்கவர்களாய் கர்த்தர் நம்மளை வைப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்கள் தனித்துவமாய் இந்த உலகத்துக்கு தெரியும். நம்முடைய மேன்மைகள் தனித்துவமாய் உலகத்துக்கு தெரியும். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அப்படின்னா எல்லாரும் வாழ்ந்தாங்க, இவனும் வாழ்ந்தான் என்று அல்ல, வாழ்ந்த எல்லா ஜனத்துக்குள்ளும் அவன் வித்தியாசமாய் தனித்துவமாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுகத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறேன். எதை பற்றி பேச போகிறேன்? சுகத்தை பற்றி பேச போகிறேன். எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுகத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். சரீரப்பிரகாரமான சுகம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். ஆத்தும சுகம் என்று ஒன்று இருக்கிறது. ஆவியில் சுகம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதன் சரீரப்பிரகாரமாய் சுகமாய் இருந்துவிட்டு அவனுடைய ஆவியும் அவனுடைய ஆத்துமாவும் சுகமில்லாமல், அவனுடைய ஆவியிலேயும் ஆத்துமாவிலும் ஒரு சுகம் இல்லாதிருந்தால் அந்த சுகம் முழுமை அடையாது. அந்த சுகம் என்ன செய்யாது? முழுமை அடையாது. அப்போ சுகம் என்று சொல்லும்போது அது வெறுமனே சரீரப்பிரகாரமான சுகத்தை மாத்திரமல்ல, அது நம்முடைய ஆவியையும் நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய சரீரத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு சுகமாய் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆவி நல்லா இருக்குது பாஸ்டர், ஆத்துமா நல்லா இருக்குது பாஸ்டர், ஆனால் என் சரீரத்தில் சுகம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அது கம்ப்ளீட் ஹீலிங் கிடையாது. கம்ப்ளீட் ஹீலிங் என்பது சரீரமும் சுகமாக இருக்க வேண்டும், ஆத்துமாவும் சுகமாக இருக்க வேண்டும், ஆவியும் சுகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சுகமான வாழ்வை தர விரும்புகிறார், ஒரு சுகமான ஒரு ஜீவிதத்தை தர விரும்புகிறார். எல்லாருக்கும் சுகமாய் இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. எல்லாருக்கும் சுகமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. நீங்கள் வேதம் முழுவதையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வேதத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்க முடியும். சுகமாய் இருப்பீர்கள் என்றிருக்கும், சுகமாய் குடியிருப்பீர்கள் என்றிருக்கும், சுகமாய்
வாழ்ந்திருப்பீர்கள் என்றிருக்கும், சுகமாய் தங்கியிருப்பீர்கள் என்றிருக்கும், சுகமாய் வாசம் பண்ணுவீர்கள் என்றிருக்கும். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் ஆழங்கள் ஏராளமாய் இருந்தாலும் தேவன் இந்த காலை நேரத்திலே நம்மை நம்முடைய இடங்களில், நம்முடைய எல்லைகளில், நம்முடைய குடும்பங்களில் சுகமாய் வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களை, சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 11:18. திடனாயிருப்பீர். கல் எங்கிருந்து வந்து திடனாய், ஆமை, திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. இப்போ யோபுவின் நண்பனாகிய சோப்பார் யோபுவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். என்ன சொல்லுகிறான்? ஆமென். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். அப்போ சுகமாய் இருப்பதற்கு நாம் சிலதையெல்லாம் தோண்ட வேண்டியது இருக்கிறது, சிலதெல்லாம் ஆராய வேண்டியது இருக்கிறது. ஆமென். என் வாழ்க்கையில் ஏன் சுகம் இல்லை, என்னுடைய ஜீவிதத்தில் ஏன் சுகம் இல்லை, என் குடும்பத்தில் ஏன் சுக வாழ்வு இல்லை, என் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் ஏன் சுக வாழ்வு இல்லை, நாங்கள் நன்றாய் சுகமாய் இருந்த எங்கள் தேசத்தில், நாங்கள் நன்றாய் சுகமாய் குடியிருந்த எங்கள் பட்டணத்தில், நாங்கள் நன்றாய் சுகமாய் வாழ்ந்திருந்த எங்கள் எல்லைகளுக்குள் இன்றைக்கு சுகமில்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ வந்துவிட்டோம், அதனால் வாழ வேண்டிய நிர்பந்தம், ஏதோ இந்த எல்லைகளுக்குள் குடியேறிவிட்டோம், அதனால் வாழ வேண்டிய நிர்பந்தம் என்று சொல்லி ஒரு சுகமாய் குடியிருக்க முடியாத ஒரு அனுபவங்களுக்குள் இன்றைக்கு காணப்படுகிறோம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையின் இருதயத்தை வைத்து சபையோடு கூட பேசும்படிக்கு அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதன் அடிப்படையில் எனக்கு முன்பாக இருக்கிற நேரத்தில் ஆமேன் கொஞ்ச காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். முழுமையாய் சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியாது. ஆமேன். ஏனென்றால் நான் அதிக பிரசங்கி இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பிரசங்கி ஒரு காட்டு வழியாய் நடந்து கொண்டிருந்தாராம். பல நாட்களாக பசியோடு இருந்த ஒரு சிங்கம் அந்த பிரசங்கியை பார்த்த உடனேயே அந்த பிரசங்கியை கடித்து கொல்லும்படிக்கு அதை விரட்ட ஆரம்பித்தது. இவர் பல தூரம் ஓடி பார்த்தார். அந்த சிங்கத்திலிருந்து எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று சொல்லி நினைத்து ஓடுகிறார். அந்த சிங்கம் அவரை துரத்தி கொண்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட எல்லையில் வந்தவுடனே அதுக்கு மேலே என்னால் ஓட முடியலன்னு சொல்லி நின்று அந்த சிங்கத்தை பார்த்து 2 கையெடுத்து கும்பிட்டு சொன்னாராம், சிங்கமே சிங்கமே என்னை கொல்றாத, என்னை விட்டு நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். நான் பிரசங்கம் பண்ணுனா அப்படியே ஜனங்கள் எல்லாரும் மெய்மறந்து அப்படியே மயங்கிடுவாங்க அப்படின்னு சிங்கத்திட்ட சொன்னாரா. உடனே சிங்கம் சொல்லிச்சான், அப்படின்னா நீ பிரசங்கம் பண்ணு, நான் கேட்குறேன், நீ பிரசங்கம் பண்ணு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே சிங்கம் அப்படியே உட்கார்ந்தது. இந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பிரசங்கம் பண்ணின 10வது நிமிஷத்திலே சிங்கத்தினுடைய கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகி அப்படியே சோர்ந்து போய் படுத்துருச்சு. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி அந்த பிரசங்கியார் என்ன செஞ்சிட்டாரு, ஓடி போய் தப்பிட்டார். அவர் ஓடி தப்பின பிறகு சிங்கம் மெதுவாக கண்ணை திறந்து சொல்லிச்சான், நல்ல வேளை மயங்கினது மாதிரி நடித்தோம், இல்லைன்னா பேசியே கொண்டிருப்பான். நான் அப்படிப்பட்ட ரகம் இல்லை என்று நான் நம்புகிறேன். ஆமேன். நான் பேசி கொல்லுகிறவன் அல்ல. ஆமேன். கர்த்தர் குறித்த நேரத்திலே இந்த செய்திகளை முடிக்க பலன் தருவாராக. ஹல்லேலூயா. தோண்டி ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு சரீரத்திலே ஒரு பலவீனம் வந்துவிட்டால், சரீரத்திலே ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால், சரீரத்திலே ஒரு வியாதி வந்துவிட்டால், நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறீர்கள், மருத்துவரை சந்திக்கிறீர்கள். போன உடனேயே உங்களுக்கு மருந்துகளை அவர்கள் கொடுப்பது கிடையாது. அந்த வியாதிக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த வியாதிக்கான சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு, எப்படியெல்லாம் இருந்துச்சு, ஏன் எத்தனை நாட்களாக இருக்கிறது, இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி முதலாவது அதற்குரிய மருந்தை கொடுக்குறாங்க. ஒரு 3 நாள் மருந்து
எடுத்தும் அது சரி வரவில்லை என்றால் அடுத்த முறை வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், ஒரு கிட்னி டெஸ்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். இதுலேயும் முடியலையா, அடுத்தது ஒரு வாரம் தாண்டி 21 நாட்கள் தாண்டி இன்னும் சுகமடையாத சூழ்நிலை வரும்போது இன்னும் அடுத்த கட்ட டயக்னோஸுக்கு நேராய் மருத்துவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். எவ்வளவுக்கு அதிகமாய் ஆழமாய் தோண்டி தோண்டி ஆராய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சுகமின்மைக்கான காரணங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். கடைசியில் ஒரு பெரிய ஸ்கேன் எடுக்கும்போது அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், இத்தனை காலம் இந்த பலவீனத்துக்கு காரணம் இதுதான், இதை அகற்றிவிட்டால், இதை உங்கள் சரீரத்திலிருந்து அகற்றிவிட்டால் உங்களுக்கு சுகம் கிடைத்துவிடும் என்று சொல்லி அதற்கான மருத்துவத்தை செய்யும்போது சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஒரு காயப்பட்ட கைகளோ காயப்பட்ட கால்கள் காயத்தோடு நீங்கள் மருத்துவமனைக்கு போனால் அந்த பிரகாரமாகவே அந்த காயத்தை வைத்து அதன் மேல் மருந்து போட்டு கெட்டு போட மாட்டார்கள். இருக்கிற காயத்தை இன்னும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, தோண்டுவார்கள். இன்னும் கொஞ்சம் என்ன செய்வார்கள், தோண்டுறோம். அடுத்த வீட்டை இல்லை, நம்ம வீட்டை, அடுத்த வீட்டை தோன்றதுன்னா நமக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆமென். அடுத்த வீட்டை தோன்றதுன்னா அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி காலையில் நாம் தோண்ட போகிறோம், நான் தோண்ட போகிறேன், நீங்கள் தோண்ட போகிறீங்க. யார் வீட்டை என்றால் நம்முடைய வீட்டை நாமே என்ன செய்ய போகிறோம், தோண்ட போகிறோம். பக்கத்தில் பார்த்து திரும்பவும் சொல்லுங்கள், ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நாம் தான் தோண்டணும், யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, தோண்ட முடியாது. மற்றவங்க தோண்டினால் அது பிரச்சனையில் முடியும். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்கள் வாழ்க்கையை தோண்டினா அது என்னல முடியும், பிரச்சனையில் முடியும். இவன் யார், இவர் யார் என் வாழ்க்கையில் தோன்றதுக்கு, இவர் யார் என் குடும்பத்தில் தலையிடுறதுக்கு, இவ யார் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு. அவர் கல்யாணம் பண்ணி வச்சாரா, அதோடு அவருடைய கடமை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சும்மா என் வீட்டில் மூக்க நுழைக்கிறதுக்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்பந்தம் நிலைமை ஏற்படும். அதனால பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்களே தோண்டி, நீங்களே ஆராய்ந்து, நீங்களே அகற்றி விடுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தோண்டுங்கள், ஆராயுங்கள், அகற்றுங்கள். ஆமென். நம்ம சிலது அப்படியே கிடைச்சிச்சுன்னா ஆராய்ந்துக்கிட்டே இருப்போம். இது எப்பயாவும் கொண்டு வந்தது, எப்படி வந்திருக்கோம். தோண்டியாச்சா, கிடைச்சாச்சா, அதை என்ன செய்யணும், அகற்றணும். அதை என்ன செய்யணும், அகற்றணும். யார் வச்சதா இருப்பா, போன வாரம் மாமியா வந்தா, அதுக்கு முந்தின வாரம் மைனியார் வந்தா, அதுக்கு முந்தின வாரம் மற்றவ வந்துட்டு போனா. அப்போ ஒருவேளை அவளா தான் வச்சிருப்பாளோ, அவள் அங்கே அந்த முக்கில் நின்றுட்டு காலை வச்சு புரண்டனது போல இருந்து, அப்போது அந்த அப்படி ஆராயாமல் தோன்றுனா கண்டுபிடிச்சா என்ன செய்யணும், என்ன செய்யணும், அடுத்தது அகற்றணும். என்ன செய்யணும், அகற்றணும். ஆமென். இன்னைக்கு நாம் தோண்டும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். யோபுவின் புத்தகம் 31 அதிகாரம் 33வது வசனம். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. ஆமென். இங்கே யோபு சொல்லுகிறான், நான் ஆதாமை போல் என் மீறுதல்களை மூடினேனோ, என் அக்கிரமத்தை ஒளித்து வைத்தேனோ. ஆதாம் என்ன செய்தான், பாவம் செய்த உடனேயே, தேவனுடைய வார்த்தையை மீறின உடனேயே, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த உடனேயே என்ன செய்தான், தான் செய்த பாவத்தை மறைக்கும்படிக்கு தன்னுடைய தோட்டத்திலே அத்தி இலைகளால் தனக்கு ஒரு உடையை உண்டாக்கி விருட்சங்களுக்குள் என்ன செய்தான், மறைந்து கொண்டான். இப்ப யோபு சொல்லுகிறான், நான் ஆதாமை போல் என் மீறுதல்களை என்ன செய்யல, மூடல, என் அக்கிரமத்தை மடியிலே ஒளித்து வைக்கல. அப்படியானால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தோண்டி ஆராயும் போது மறைக்கப்பட்டிருக்கிற பாவங்கள் வெளிப்படும், மறைக்கப்பட்டிருக்கிற மீறுதல்கள் வெளிப்படும், மறைந்திருக்கிற அக்கிரமங்கள் வெளிப்படும். இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம், பாவம் நிறைந்த சமுதாயத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நம்மை அறியாமல், நம்முடைய அறிவுக்கு புலப்படாமல் அநேக பாவமான காரியங்கள் நமக்குள் மறைந்திருக்கும்.
நம்ம இதெல்லாம் பாவமா, இது பாவமா, இதெல்லாம் மீறுதலா, இதெல்லாம் அக்கிரமா, இப்படி நிறைய காரியங்கள் மனித ஞானத்திலேயே நிறைய தோன்றும். நாம் அதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் அக்கிரமம் கிடையாது, இதெல்லாம் மீறுதல் கிடையாது என்று சொல்லி நமக்குள்ளேயே அதை மூடி வைத்திருப்போம், நமக்குள்ளேயே அதை புதைத்து வைத்திருப்போம், நமக்குள்ளேயே அதை மறைத்து வைத்திருப்போம். இதனால என்ன நடக்குது? சுக வாழ்வு நம்முடைய குடும்பத்தில் இல்லாம போகுது, நம்முடைய வீட்டுக்குள்ளால சுகம் இல்லாம போகுது. சங்கீதம் 122 வாசிக்கிறோம், ஓ அலங்கத்துக்குள்ள சுகம், சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கணும். அப்ப நம்முடைய வீட்டுக்குள்ளால சுகம் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? வீட்டுக்குள்ளால ஏசி இருக்குதோ இல்லையோ, வீட்டுக்குள்ளால ஆமீன் விலையேற பெற்ற பொருட்கள் இருக்குதோ இல்லையோ, நம்முடைய வீடுகளுக்குள்ளால சுகம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சுகம் இருக்கணும்னா இன்னைக்கு தோண்டணும். இன்னைக்கு என்ன செய்யணும்? தோண்டணும். தோண்டும் போது நாம் மூடி வைத்த, மறைத்து வைத்த பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் வெளிப்படும். அது வெளிப்படும் போது அதை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் அதை உடனடியாக நம்முடைய எல்லைகளை விட்டு என்ன செய்யணும்? அகற்றணும். அகற்றும் போது சுகம் நம்முடைய வீடுகளுக்குள், சுகம் நம்முடைய கூடாரத்துக்குள். அப்ப மறைக்கப்பட்டிருக்கிற பாவங்கள், தவறு செய்வது மனித இயல்பு, பாவம் செய்வது மனித இயல்பு. ஒருவன் பாவம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட முடியுமா என்றால் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினோம். காரணம், பாவம் நிறைந்த உலகம், நம்மை சுற்றி பாவம் நெருங்கி நிற்கிறது. நாம் விலகி போனாலும் நம்மை பற்றி கொள்ளுகிறது. அது ஒரு தூசியை போல, அது ஒரு தூசியை போல நம்மேல் ஒட்டி கொள்ளுகிறது. எவ்வளவுதான் நேர்த்தியாய் பாதுகாப்பாய் ஆமென் நம்முடைய வஸ்திரங்களை நாம் அசுசிப்படாமல் பாதுகாத்து கொண்டாலும் நம்மை அறியாமல் அது நம்ம மேல என்ன செஞ்சிருது? பற்றுது. வெள்ளை சட்டையை போட்டுட்டு ஆமீன் உட்கார்ந்து சாப்பிடும்போது, ஆமீன் கேம்பில் உட்கார்ந்து சாப்பிடும்போது பார்த்து பார்த்து சாப்பிட்றேன், சட்டையில் பற்றக்கூடாது, சட்டையில் பற்றக்கூடாது, சட்டையில் பற்றக்கூடாது. ஒரு பக்கம் சாப்பாட்டினுடைய ருசி இதை மெய்மறக்க செஞ்சாலும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிந்தையில் ஓடிக்கிட்டு இருக்கிறது. வெள்ளை சட்டை, வெள்ளை சட்டை பற்றக்கூடாது, பற்றக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து சாப்பிட்டு பிளேட்டை கழுவுறதுக்குன்னு போகும்போது பார்க்குறேன், ஏற்கனவே அது சட்டையில் பற்றிருக்குது. எவ்வளவுதான் நாம பாதுகாப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்திலே ஒன்று நம்மேல் தூசியை போல் படிகிறது. அது தூசியை போல் படியும் போது நாம் உடனே அதை அகற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அது என்ன செய்யப்படுகிறது? மறைத்து வைக்கப்படுகிறது. இன்னைக்கு தோண்டும் போது என்ன கிடைக்கிறது? மறைக்கப்பட்ட பாவங்கள், மறைக்கப்பட்ட மீறுதல்கள், மறைக்கப்பட்ட அக்கிரமங்கள். நீ பாவம் செஞ்சிருக்கிற அப்படின்னு நான் உங்களை குற்றப்படுத்த வரல, உங்களை கண்டம் பண்ண வரல. ஆனால் இன்னைக்கு நாம் கொஞ்சம் தோண்டி பார்ப்போம். நம்மை அறியாமல் ஏதாவது காரியங்கள் நமக்குள் புதைந்திருந்தால் அதை தோண்டி ஆராய்ந்து அகற்றுவோம். சுகமாய் தங்க பண்ணுவார், சுகமாய் தங்க பண்ணுவார். இரண்டாவது யோசுவா 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. ஆமென். இப்போ யோசுவா தோண்டினா ஆமென் என்ன கிடைக்குது? சாபத்தீடானது கிடைக்கிறது. யோர்தானிலே ஜெயத்தை பெற்றவர்கள், எரிகோவிலே ஜெயத்தை பெற்றவர்கள், ஆஃப்டர் ஆல் ஆயிக்கு முன்பாக வரும்போது தோற்று போய் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். ஆமீன். அந்த ஜனங்கள் எரிகோவினுடைய புத்திரர்களுக்கு முன்பாக, ஆயின் மனிதர்களுக்கு முன்பாக ஆமீன் முறிந்து ஓடுகிறார்கள், புறமுதுகு காட்டி ஓடுகிறார்கள். யோசுவாவுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இத்தனை நாட்கள் என் பாளையத்துக்குள்ள தோல்வி என்பது வந்ததில்லையே, இத்தனை காலம் என் குடும்பத்தில் தோல்வியை நான் சந்தித்ததில்லையே, இத்தனை காலம் என் பிசினஸ்ல நான் தோல்வியை சந்தித்ததில்லையே,
சந்தித்ததில்லையே, இத்தனை காலம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வியை சந்தித்ததில்லையே, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தது, அந்த சவால்கள் எல்லாம் நான் தாண்டி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தாரே. ஆஃப்டர் ஆல் இப்பொழுது எனக்கு வந்திருப்பது ஒரு சின்ன பிரச்சனை, அதில் நான் தோற்று போய் முறிந்து போய் காணப்படுவதற்கு காரணம் என்ன? யோசுவாவால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவ சமூகத்திலே போய் விழுந்து கிடக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தோண்டி ஆராய்ந்து பார், நீ தோண்டி ஆராய்ந்து பார். எல்லா கோத்திரங்களை கோத்திரம் கோத்திரமாய் வர சொல். நான் குறிப்பேன் ஒரு கோத்திரத்தை, நான் குறிக்கும் கோத்திரத்தை, ஆமென், வம்சம் வம்சமாய் வர சொல். நான் குறிக்கும் வம்சத்தை குடும்பம் குடும்பமாய் வர சொல். நான் குறிக்கும் குடும்பத்தை ஒவ்வொரு ஆளா இண்டிவிஜுவலா வர சொல்லு. எவன் இதற்கு காரணமானவனோ அவனை நான் உன் கண்களுக்கு காண்பித்து கொடுப்பேன். நீ தோண்டி பாரு, அது அகப்படும், அதை அகற்றி போடு. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, எதை நாம் மறைத்து வைத்திருக்கிறோம், எதை நாம் புதைத்து வைத்திருக்கிறோம்? 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் நிரம்பின ஒரு பாளையம் அது. 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுடைய கண்களை மறைத்து, தன் குடும்பத்தில் தன் மனைவியினுடைய கண்களை மறைத்து, தன் மகனுடைய கண்களை மறைத்து, தன் மகளுடைய கண்களை மறைத்து, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளுடைய கண்களை மறைத்து, யோசுவா என்கிற தலைவனுடைய கண்ணை மறைத்து, அவன் தான் இச்சித்து எடுத்துக்கொண்ட சால்வையை, தான் இச்சித்து எடுத்துக்கொண்ட வெள்ளியை, தான் இச்சித்து எடுத்துக்கொண்ட பொன் பாலத்தை நேராய் வீட்டுக்குள் வந்து, அதுவும் நடு வீட்டுக்குள், ஆமென், என்ட்ரன்ஸ்ல அந்த ஹால்ல தோண்டி உள்ள புதைச்சி வச்சிருக்கிறான். இப்போ ஆகான் சொல்லுகிறான், வாழ்வுதான் முக்கியம், நம்முடைய குடும்பத்துக்கு சுகம்தான் முக்கியம், நமக்கு ஜெயம்தான் முக்கியம், வெற்றி தான் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஜெயத்தை, நம்முடைய சுகத்தை, நம்முடைய பிரயாசத்தை, நம்முடைய நன்மையை எது கெடுத்தாலும் அதை தோண்டி ஆராய்ந்து பார்த்து அதை அகற்றுவது முதன்மையான பணியா இருக்க வேண்டும். அதை இந்த காலை நேரத்தில் தெய்வ பலத்தோடு நாம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன மறைஞ்சிருக்குது? சாபத்தீடானது மறைந்திருக்கிறது. கர்த்தர் எரிகோவை முறியடிக்கும் போது கர்த்தர் சொல்றார், நீ எரிகோவிலிருந்து எதையுமே என்ன செய்யாத, எடுக்காத. அது எவ்வளோ பெரிய விலையேற பெற்றதாக இருந்தாலும் எடுக்காத. எடுக்காத அப்படின்னு சொன்னால் நாம் எடுக்கக்கூடாது, தொடாத அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ஆனால் இந்த மனுஷ மூளையை டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது, எதை ஒருத்தன் தொடாத, செய்யாத, பார்க்காத, போகாத அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக செயல்படுவதற்கு ஏற்ற டிசைன் தான் இந்த மைண்டு. இந்த மனுஷ மூளை அப்படி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமாகவே நம்முடைய எண்ணத்தில் தோணும், தொட்டு தான் பார்ப்போமே, செஞ்சு தான் பார்ப்போமே, பார்த்து தான் பார்ப்போமே, பொய் தான் பார்ப்போமே, செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷ மூளையில் தோணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதையுமே தொடாத, எதையுமே தொடாத. ஏன்னா எரிகோ சபிக்கப்பட்டது, எரிகோ சாபத்தீடானது. நீ அதிலிருந்து எதை எடுத்தாலும் அது உனக்கு சாபமாக மாறும். அந்த மொத்த பாளையத்தினுடைய சுகம் போயிருச்சு, மொத்த பாளையத்தினுடைய சமாதானம் போயிருச்சு, மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெயம் போயிருச்சு. ஒரு ஆகான் நிமித்தம் தோண்டும் போது மறைக்கப்பட்ட சாபத்தீடானது வெளிப்படுகிறது. நமக்கு தெரியாது. முந்தின தலைமுறைகள், 3ஆம் 4ஆம் தலைமுறைகளிலே, ஆமென், இதுக்கு முந்தின நாட்களில் நம்முடைய முற்பிதாக்கள் செய்த காரியங்கள் அது சாபமாக நம்முடைய எல்லைகளுக்குள் மறைந்திருக்கலாம். நாம் ஒரு இடத்தை வாங்கும்போது அந்த இடம் இதற்கு முன்பாக யாரிடத்தில் இருந்தது, அதற்கு முன்பாக யாரிடத்தில் இருந்தது, அவர்கள் எந்த வகையிலே காரியங்களை செய்தார்கள், அவர்கள் யார், அவர்கள் என்னென்ன காரியங்களை அந்த இடத்திலே நடத்தித்து கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் தோண்டி ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு பதில் கிடைக்கும். அதனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லும். அதை ஆராயாம உடனே என்ன செய்யணும், அகற்றும் போது அந்த எல்லைகளுக்குள் சுகம் வரும். அந்த எல்லைகளுக்கு நான் நம்புறேன் இன்னைக்கு உங்க வீடுகளுக்குள்ளால சுகம் வெளிப்பட போகிறது. சுகம்னா நீங்கள் வியாதியிலிருந்து சுகம் வர்றது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு சுகம். அல்லேலூயா. நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது சுகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா எல்லாம் அதுக்குள்ளே அடங்குது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குதா, உங்கள் பிள்ளை நல்லா இருக்குதா, மருமகன் நல்லா இருக்கிறானா, மருமகன் நல்லா இருக்கிறாளா, எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? ஆமென். இன்றைக்கு தேவனுடைய சுகம் நம்முடைய குடும்பங்களிலே வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. அப்போது தோண்டும் போது ஒன்று
மறைந்திருக்கிற பாவங்கள் நமக்கு தெரிய வருகிறது. ரெண்டாவது, மறைந்திருக்கிற சாபத்தீடானது நமக்கு தெரிய வருகிறது. நாம் அதை எடுத்து அகற்றும் போது நம்முடைய குடும்பத்துக்குள் சுகம் வருகிறது. 3 யோவானிலே வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இதுதான் தேவனுடைய விருப்பம். தேவன் நம்மை அப்படித்தான் வைக்க விரும்புகிறார். நாம் நம்முடைய தேசத்தில் சுகமாக இருக்கணும். ஆமென். நம்முடைய குடும்பத்தில் சுகமாக இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க நான் சுகமாக இருப்பேன்னு? ஹல்லேலூயா. நான் சுகமாக தான் இருந்தாகணும். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது பாருங்கள், நாம் தோண்டும் போது நமக்குள் நாம் கண்டுபிடிக்க போகிற மூன்றாவது காரியம் என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 12:15. இழந்து போகாதபடிக்கு முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதினால். நல்ல கவனிங்க. இப்போ தோண்டும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா, கசப்பான வேர் கிடைக்குது. ஏன் சுகம் இல்லை? ஏன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை? ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை? ஏன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் மேன்மைகளை காணவே முடியல? எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, ஆராதிக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆராதிக்கிற ஜனம் எல்லாம் நல்லா இருக்குது, ஆராதிக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நானும் ஆண்டவரை சேவிக்கிறேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் அந்த சுகமும் சமாதானமும் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? தோண்டும் போது என்ன கிடைக்கும்? கசப்பான வேர் கிடைக்கிறது. கசப்பான வேர் கிடைக்கிறது. இப்ப ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி தோண்டி ஆராயும் போது உள்ள ஆழத்துல போனா, ஆமென், ஒரு கசப்பான வேர் அங்கே இருக்கிறது. அந்த கசப்பான வேர் தான் என் குடும்பத்திலே சுகத்தை கெடுத்தது, என் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்தது, என் குடும்பத்தின் நன்மையை கெடுத்தது, என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்தது. இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை தோண்டி, அந்த தோண்டி ஆழங்கள் இருக்கிற அந்த கசப்பான வேரை வேரோடு பிடுங்கி நாம் அகற்றும் போது, வேரோடு பிடுங்கி நாம் என்ன செய்யணும்? அகற்றும் போது ஒரு தெய்வீக சுகம் நம்முடைய குடும்பங்களில் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. கசப்பான வேர், கசப்பான வேர். வேர் கசப்பா இருந்தால் அதன் மேல் வருகிற கனிகளும் எல்லாமே என்னவா தான் இருக்கும்? கசப்பா தான் இருக்கும். கசப்பு, பிட்டர்னஸ். உங்கள் பெட்டர்னஸை தடுக்கிறது பிட்டர்னஸ். உங்களுடைய மேன்மையை தடுக்கிறது உங்கள் கசப்பு. யாரையும் கசந்து கொள்ளாதிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரையும் கசந்து கொள்ளாதிருங்கள். யாரையும் என்ன செய்யாதீங்க? கசந்து கொள்ளாதிருங்கள். கசப்பு உங்கள் சரீரத்துக்குள்ளே இருந்தால் அந்த சரீரம் முழுவதையும் அது என்ன செஞ்சிடும்? கெட்டு போக பண்ணிடும். ஆமென். ஒரு 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 சாதாரண ஒரு சிக்கன் வாங்குகிறோம். அந்த சிக்கனில் ஒரு சின்ன கசப்பு, அதை பதமாய் பக்குவமாய் பார்த்து அகற்றாவிட்டால் அந்த முழு சிக்கன் என்னவா மாறிடுது? கசப்பா மாறிடுது. மனிதனுடைய சரீரத்திலும் இருக்கிறது, எல்லா மிருகங்களுடைய சரீரங்களிலும் அது இருக்கிறது. அந்த கசப்பை பார்த்து அகற்றணும். பார்த்து என்ன செய்யணும்? அகற்றணும். கசப்பு உள்ளே இருந்தால், ஆமென், வாழ்க்கையில் என்ன இருக்காது? சுகம் இருக்காது. இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில் சுகம் இல்லை? தோண்டி பார்த்தா உள்ள கசப்பான வேர் இருக்கிறது. நான் மேலே நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன், மேலே நல்லா இலைகள் எல்லாம் அழகாக இருக்கிறது, கனிகள் எல்லாம் பார்க்கிறதற்கு அழகாக இருக்கிறது, மரம் பெரிய விருட்சம் போல வளர்ந்திருக்கிறது, அநேகருக்கு நிழல் கொடுக்கிறது, அநேகர் அந்த நிழலிலே வந்து அடைகிறார்கள், எல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கு, அந்த மரத்தை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறது. கிட்ட போய் அதனுடைய கனிகளை புசித்தால் தான் தெரிகிறது அது கசப்பான கனிகளாக இருக்கிறது. காரணம், தோண்டி பார்த்தபோது அதனுடைய வேரில் என்ன இருக்கிறது? கசப்பு இருக்கிறது. குடும்பத்துக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது.
கணவன் மனைவிக்குள்ளால கசப்பு இருக்கக்கூடாது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளால கசப்பு இருக்கக்கூடாது, மாமியார் மருமகளுக்குள்ளால கசப்பு இருக்கக்கூடாது. ஆமீன். எந்த சகோதரன் சகோதரிக்குள்ளால கசப்பு இருக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோண்டி ஆராயும் போது அங்கே கசப்பான வேர் இருக்கக்கூடாது. அது இருந்தால் அதை அகற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது நாம் சுகமாயிருப்பதற்கு. நீர் தோண்டி ஆராய்ந்து பார்த்து சுகமாயிரும். நீர் தோண்டி ஆராய்ந்து பார்த்து சுகமாயிரும். இல்லாம சுகமாயிருக்க முடியாது. தோண்டி ஆராய்ந்து பார்த்து சுகமாயிரும். தோண்டும் போது மறைந்திருந்த கசப்பு அது வெளிப்படுகிறது. மறைந்திருந்த கசப்பு வெளிப்படுகிறது. குடும்பத்தில் கசப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. குடும்பத்தில் கசப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. அதே போல் குடும்பத்தில் மற்றவர்கள் கசந்து கொள்ளுகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, நடக்காதீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள், ஒவ்வொரு சகோதரிகள், ஒவ்வொரு தகப்பன்மார், ஒவ்வொரு சகோதரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை, ஆமீன், ஒருவரையும் கசந்து கொள்ளாதிருங்கள். ஒருவரை என்ன செய்யாதிருங்க, கசந்து கொள்ளாதிருங்க. எல்லா விரலும் ஒன்று போல் இருப்பது இல்லை. எல்லா விரலும் ஒன்று போல் இருப்பது இல்லை. எனக்கு மூத்த மருமோ கெட்டிக்காரி, ஆமாம், அதே போல் இளைய மருமோ இருக்கணும்னு அவசியம். நீங்கள் இந்த கையை யோசித்து பாருங்களேன். 5 விரலும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லாவா இருக்கும்? யோசித்து பாருங்கள், நல்லாவா இருக்கும்? இல்லை. இன்னொருவரோடு ஒப்பிடாதிருங்கள். இன்னொருவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிடாதிருங்கள். இன்னொருவருடைய ஜீவிதத்தை இன்னொருடைய ஜீவிதத்தோடு ஒப்பிடாதிருங்கள். இன்னொருக்கு வரக்கூடிய வருமானத்தை இன்னொருவருக்கு வரக்கூடிய வருமானத்தோடு ஒப்பிடாதிருங்கள். அவரும் சவுதியில் தான் இருக்கிறான், அவனும் மஸ்கட்டில் தான் இருக்கிறான், அவனும் துபாயில் தான் இருக்கிறான், அவன் லட்சங்களை அனுப்புகிறான், எனக்கு மாப்பிள்ளையும் துபாயில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. அவனவனுக்கு விதித்திருக்கிறபடி தேவன் அவனவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆமென். இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது எப்போ கசப்பு வருது, எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கசப்பு வருது? when you compare, நீ மற்றவர்களோடு உன்னை என்ன செய்யும் போது, ஒப்பிடும்போது கசப்பு வருகிறது. சொந்த சகோதரனா இருந்தாலும் சொந்த சகோதரியா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன வருது, அவங்க மேல கசப்பு வருது. நீ தோண்டி பார்க்கும்போது கசப்பான வேர் இருந்தா அதை என்ன செஞ்சிரு, அகற்றிரு. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்நேரம் நானும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு ஆமேன் அப்படி ஒரு 4 வார்த்தையை சந்தோஷமாக சொல்லியிருந்தேன்னா ஆமேன் நீங்கள் மேட்டையோடு சேர்ந்து துதிச்சிருப்பீங்க. ஆமேன். இது இப்படி அமைதியாக இருக்கும் அப்படின்னு இதை நான் எழுதும்போதே எனக்கு தெரியும். அமைதியாக இருக்கிறீர்கள் என்றால் வார்த்தை கிரியை செய்கிறது என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கசப்பு வேண்டாம், கசப்பு வேண்டாம். அது நமக்கு நல்லது அல்ல, நம்முடைய சுகத்தை அது கெடுத்து போடும். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். ஆமாம். இருந்தால் எப்பவும் ஒரே மாதிரி இருங்க. ஆமென். எப்போதும் ஒரே மாதிரி இருங்க. அது வீட்டில் கசப்பை வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே பாசம் மழை மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, பொங்கிடக்கூடாது. ஆமென். இருந்தால் எப்பவும் பாசமாக இருங்க, எப்பவும் உண்மையாக இருங்க. எப்பவும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மறைவில்லாமல், ஒளிவு மறைவில்லாமல் நேரடியாக என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். ஒரு காரியத்தை ஒரு மனுஷன்கிட்ட போய் நேரடியாக சொல்ல முடியலன்னா அந்த காரியத்தை உங்கள் மனசுக்குள்ளே வச்சிக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத காரியம், அதை தூக்கி எறிஞ்சிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தோண்டுனா என்ன வருது, இப்போது கசப்பான வேர் வருது. அடுத்தது யாக்கோபு 3:14 யாக்கோபு 3:14 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம், கசப்பான விரோதம், நல்ல கவனி, கசப்பான வைராக்கியம், கசப்பான விரோதம். இப்போ தோண்டுனா என்ன வருது, கசப்பான வைராக்கியம். செத்தாலும் அவள் வீட்டுக்கு போக மாட்டேன், செத்தாலும் அவங்கிட்ட பேச மாட்டேன். நீ செத்தா நீ பேச மாட்டேன்னு உனக்கு தெரியாது? நீ செத்தா நீ எங்கேயும் போக முடியாதுன்னு உனக்கு தெரியாது? சும்மா வைராக்கியத்தில் பேசுறது, சும்மா
வைராக்கியம், வைராக்கியம், கசப்பான வைராக்கியம். அவனை வாழ விட மாட்டேன், அவளை வாழ விட மாட்டேன், அவனை எப்படியும் பழி வாங்குவேன், அவளுக்கு எப்படியாவது ஏதாவது செய்யாமல் என் மனசு ஆறாது. இப்படி நிறைய பேருக்குள்ளால கசப்பான வைராக்கியத்தை வச்சு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் உங்கள் சுகத்தை இழந்துட்டுருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய சுகத்தை என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? இழந்துட்டுருக்கிறீங்க. ஆமேன். மற்றவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. ஆமேன். அவனுக்கு அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் போதும். ஆமேன். அல்லேலூயா. செரின் பாஸ்டரை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். அவருக்கு இருக்கிற பாடுகள் அவருக்கு போதும். அவர் வாழ்க்கை என்ன செஞ்சுப்பார்? பார்த்துப்பார். நம்ம முடிந்த அளவுக்கு நாம் நம்மளை தோண்டி ஆராய்ந்தாலே போதும். ஆமேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது நாம் மற்றவர்களை தோண்ட போகும்போது ஆமீன், ஏற்கனவே நம்ம அழுக்காக இருப்போம். இப்போ தோண்டும் போது எங்கே தான் வரோம்? நீங்கள் போய் மம்பட்டியை வச்சு தோண்டுறீங்க, எங்கே வருது? தோன்றதெல்லாம் எங்கே வருது? தோன்றதெல்லாம் எங்கே வருது? தோன்றதெல்லாம் எங்கே வருது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தோன்றதெல்லாம் எங்கே வருது? ஆமாம். ஒன்று இப்படி வச்சு தோண்டுனா இங்கே வருது, இல்லை வேறு ஷவல் ஏதாவது வச்சு நீங்கள் இப்படி குத்தி தள்ளலாம், அடுத்தவனுக்கு இதில் என்ன செய்யுது? போகுது. இது நமக்கு பிரச்சனைக்குரியது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு பாஸ்டரை பார்த்தேன். அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் பேசும்போது சொன்னார், பாஸ்டர், சபையில் நான் ஊழியத்துக்கு ஆள் எடுப்பேன், ஜெபக்குழு தலைவிகள் எடுப்பேன், ப்ரேயர்ஸ் லீடர்ஸ் எடுப்பேன். எப்படி எடுப்பேன் அப்படின்னா, முதலாவது அவங்க அந்த ஊரில் ஆமேன் அவங்க குடும்பத்தில் இருந்து நற்சாட்சி கடிதம் வாங்கிட்டு வரணும். எனக்கு தலையில் இடி விழுந்த போல் இருந்துச்சு. நான் சொன்னேன், பாஸ்டர், நான் போன வாரம் தான் சர்ச்சில் ஜெபக்குழுவெல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமேன். அப்போ நான் இப்படி செய்யுங்க பாஸ்டர், நான் அந்த பாயிண்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆமேன். இனி ஜெபக்குழு தலைவின்னு ஒருத்தனை ஏற்படுத்தினா முதலாவது அவங்க குடும்பத்தில் இருக்கிற கணவன், பிள்ளைகள், மருமகன் எல்லார்கிட்டையும் என்ன வாங்கிட்டு வரணும்? நோ டியூ ஃபார்மில் சைன் வாங்கிட்டு வரணும். ஆமேன். ஆமாம். என்ன ஃபார்மில் சைன் வாங்கிட்டு வரணும்? ஆமாம். எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்னுடைய சகோதரனை, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை நீங்கள் உங்கள் சபையில் ஜெபக்குழு தலைவியாக நீங்கள் என்ன செய்யலாம்? ஏற்படுத்தலாம். நான் உட்காந்து மகாபலிபுரம் பீச்சில் உட்காந்து யோசிக்கிறேன், அப்படி எடுத்தால் நமக்கு ஜெபக்குழுவே இருக்காதே ஆண்டவரே. ஆமேன். எதாவது கருணை காட்டுங்க ஆண்டவரே. கருணை கிழங்க தான் காட்டுவார். ஆமேன். அல்லேலூயா. நம்ம சிரிக்கிறோம். எவ்வளோ அவமானம் தெரியுமா? எவ்வளோ அவமானம் தெரியுமா? யோசித்து பாருங்கள். உங்களால் முடியுமா? உங்கள் வீட்டில் சைன் வாங்கிட்டு வாங்க, ஃபார்மில் போய் சைன் வாங்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கணவன்கிட்ட வாங்குங்க. ஆமேன். அவரே ஃபஸ்ட்டு சொல்லுவார், எனக்கே சோறு போடலை, இவா கொண்டு ஜெபக்குழு தலைவியாக இருந்து ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஓகே, அப்படியே கெட்டின பாவத்துக்காக நான் சைன் போட்டு தாரேன். அடுத்தது மருமன்ட்ட வருவோம், மகன்கிட்ட வருவோம், மகள்கிட்ட வருவோம், மருமகள்கிட்ட வருவோம். அப்படி எல்லார்ட்டையும் சைன் வாங்கினால மருமகள்கிட்ட இருந்து சைன் வாங்கவே எந்த மாமியார் மருமகள்கிட்ட இருந்து சைன் வாங்குகிறாங்களோ, எந்த மருமகள் மாமியார்கிட்ட இருந்து சைன் வாங்குகிறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம இப்படியெல்லாம் செய்யாதனால ஆமென் நமக்கும் கெட்ட பேர், சபைக்கும் கெட்ட பேர் வருது, எல்லாத்துக்கும் கெட்ட பேர் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சொன்னார், ஆமென், ஒழுங்காக சபை ஆராதனையில் கலந்து கொள்ளணும், ஒழுங்காக தசம்பாகம் கொடுக்கணும், ஒழுங்காக திருவிருந்து அட்டன் பண்ணணும், ஒழுங்காக தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கணும். அவங்க காத்திருப்பு ஜெபம் வச்சுருக்கிறாங்க, அந்த காத்திருப்பு ஜெபத்தில் இருக்கணும். இதில் எல்லாம் இருந்தால் நீ ஜெபக்குழு, இது கேர்சல் லீடருக்கு. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு அது இன்னொரு பட்டியல் வச்சார். எல்லா பட்டியலையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லா பட்டியலையும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த பட்டியலெல்லாம் இருந்தால் அவங்க ஊழியத்தில் இருக்கலாம். பாஸ்டர், அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்களே, அதனால தான் நான் மட்டும் இருக்கிறேன். ஆமென். கசப்பான வைராக்கியம், கசப்பான விரோதம். ஆமென்.
ஏன் சர்ச்சுக்கு வரல? வைராக்கியம். ஏன் சர்ச்சுக்கு வரல? விரோதம். இதுதான் உண்மையான காரணம். ஆனால் அதுக்கு சப்பு காரணங்களை கொட்டி அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு சபையை விட்டு போகிறது கசப்பான வைராக்கியம். மறைந்து தோண்டுனா என்ன வருது? கசப்பான வைராக்கியம். சங்கீதம் 64:4, மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகள். கசப்பான வார்த்தைகள். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு, உள்ள மறைச்சி வச்சிருக்கிறான். கசப்பான வார்த்தைகள் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு. இப்போ தோண்டி பார்த்தா வார்த்தையெல்லாம் என்னவா இருக்குது? கசப்பாக இருக்குது. வெளியில் பார்க்கறதுக்கு பழம் மாதிரி இருக்குது, வெளியில் பார்க்கறதுக்கு. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். ஆனால் உள்ளேயோ அருவருப்பு, உள்ளேயோ அழுக்கு, உள்ளேயோ அசுத்தம். கசப்பான வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள். பாஸ்டர், என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா உங்கள் சர்ச்சில் இருந்தா சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆமே இப்போ நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை. ஆமே, ஆமாம், நான் அந்த தொழிலில் ஈடுபடுறதே இல்லை. ஏன்னா பார்க்குற நேரத்தில் எல்லாம் நல்ல பிள்ளையாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் அனுப்பிவிட்ட பிறகு தான் என்ன செய்யுது? அது உள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன செய்யுது? வெளிப்படுது. சிலதெல்லாம் நாங்கள் நல்லா தான் அனுப்புகிறோம். ஆமாம், ஒரு மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க பாருங்கள். ஒரு கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணி முடிச்சு நான் வீட்டில் வந்து டயர்டாக படுத்துருக்கிறேன். ஒரு புது நம்பர்லேருந்து எனக்கு கால் வருது. யாராதுன்னு சொன்னால், பாஸ்டர் இவ்வளோ நல்லா நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சுது. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது தங்கமா தகரமா அப்படின்னு. நான் அந்த மாமியாருக்கு சொன்னேன், நாங்கள் தங்கமாக தான் அனுப்புகிறோம் அம்மா, நீ அதை தங்கமாக மெயின்டைன் பண்ணாமல் நீ தான் என்னவா மாற்றுற? தங்கத்தை தகரமாக மாற்றுற அப்படின்னு சொன்னோடனே சொல்லாமல் கொள்ளாமல் வச்சிருச்சு. அடுத்த நாள் வரோன்னு எதிர்பார்த்தேன், இன்னைக்கு வரைக்கும் வரல, இனியும் வராதுன்னு எனக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. சிலதெல்லாம் நாங்கள் தங்கமாக தான் தர்றோம். ஆசீர்வதிச்சு இந்த உங்கள் வீட்டுக்கு மருமகளாக நல்ல முறையில் வருவான்னு சொன்னால் அந்த தங்கத்தை உங்களால் என்ன செய்ய முடியல? மெயின்டைன் பண்ண முடியல. சில மருமக்களுக்கு அதை மெயின்டைன் பண்ண தெரியல, சில மாமியார்களுக்கு அதை மெயின்டைன் பண்ண தெரியல. ஆமென். கசப்பான வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள் அல்ல, இனிமையான வார்த்தைகள் வெளிப்படணும். ஆமென். உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தா ஆமென் சமாதானமாக இருக்குது. உங்கள் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா எனக்கு ஆறுதலாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா என் வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்து என்ன செய்யணும்? பேசணும். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி வெளிப்படணும்? நல்ல இனிமையான வார்த்தைகளாய் வெளிப்படணும். நீங்கள் தோண்டி பாருங்கள் உங்கள் வீட்டை. ஏன் சுகம் இல்லை? ஆண்டவர் சொன்னாரே, இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணுவான்னு சொன்னாரே, இஸ்ரவேலுக்கு சமாதானம் இருக்குன்னு சொன்னாரே, இஸ்ரவேலின் மதிலுக்குள்ள சுகம் இருக்கும், அலங்கத்துக்குள்ள சுகம் இருக்குன்னு சொன்னாரே. இன்றைக்கி என் வாழ்க்கையில் இது எதுவுமே இல்லை. ஏன்? தோண்டுங்க. தோண்டும்போது கசப்பான வைராக்கியம் வருது, கசப்பான வேர் வருது, கசப்பான விரோதம் வருது, கசப்பான வார்த்தைகள் வருகிறது. கடைசியாக ஒரு காரியத்தை வாசிங்க. எரேமியா 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் ஐபிராத் நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிட்டு. இப்போ தோண்டுனா என்ன கிடைக்குது? கச்சை கிடைக்குது. எல்லாம் சொல்லுங்க, கச்சை. இது என்ன அப்படின்னா, எபேசியர் 6:14 சொல்லுது, சத்தியம் என்னும் கச்சை. அப்போ நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செஞ்சிட்டோம்? புதைச்சி வச்சிட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை நம்முடைய குடும்பத்தில். தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமில்லை. சத்தியம் என்னும் கச்சை எங்கே கட்டணும்? சத்தியம் என்னும் கச்சை எங்கே கட்டணும்?
அறையில் கட்டணும். அறை எங்கே இருக்குது? இடுப்பு. இடுப்பு தான் என்னது? அறை. இடுப்பில் எதுக்கு கயிறு கட்டணும்? எதுக்கு பேண்ட்டுக்கு பெல்ட் போடுறாங்க? சொல்லுங்கள், எதுக்கு பெல்ட் போடுறாங்க? ஸ்டைலாக இருக்கிறக்கா. பேண்ட்டு கீழே விழாமல் இருக்குது. ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு பெல்ட்டு கட்டினாலும் பேண்ட்டு கீழே போகுது. பேண்ட்டு கீழே போகுது. இடுப்பை கட்டுறாங்க வெயிட் லிஃப்டர்ஸ். ஆமாம், பளு தூக்குகிறவர்கள் தங்கள் இடுப்பில் என்ன செய்கிறாங்க? கச்சை என்ன செய்கிறாங்க? இறுக்கி கட்டுறாங்க. எதுக்கு? எதுக்கு? பலத்துக்கு. அப்போ அறை இறுக கட்டப்படும் போது நமக்கு என்ன வருகிறது? பலன் வருகிறது. இப்போது சத்தியத்தை எங்கே புதைச்சிட்டோம்? மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சிட்டோம். ஐப்ராத் நதிக்கு போய் கச்சையை ஒழித்து வச்சிட்டோம். வார்த்தை ஒளிஞ்சிருச்சு. வாழ்க்கையில் வார்த்தை இல்லை, குடும்பத்தில் வாழ்க்கை இல்லை. எல்லாத்தையும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை வைத்து, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து எல்லா காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் குடும்பத்தில் சுகம் இருந்துச்சு, குடும்பத்தில் சமாதானம் இருந்துச்சு. என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே மறைச்சி வச்சோமோ, கச்சையை ஒழித்து வைத்தோமோ, இப்போ கொஞ்ச நாள் கழித்து அதை தோண்டி பார்த்தா வசனம் சொல்லுது, கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. அப்போ காலம் கடந்து கீழ்ப்படுகிறதும் ஒரு கீழ்ப்படியாமையே. காலம் கடந்து கீழ்ப்படுகிறதும் ஒரு கீழ்ப்படியாமையே. சொல்லுங்க, காலம் கடந்து கீழ்ப்படிவதும் ஒரு கீழ்ப்படியாமையே. தண்ணீர் இருக்க தடை என்ன? அவ்வளவுதான். உடனே தண்ணியில் இறங்கியாச்சு, ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, அவ்வளவுதான். உடனே கீழ்ப்படியணும், உடனே கீழ்ப்படியணும். இப்போ அந்த சத்தியம் உள்ளே ஒளிந்திருக்கிறது. குடும்பத்துக்குள்ள சத்தியம் என்ன செய்யுது? ஒளிந்திருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு சின்ன தவறு செஞ்சால் மனசாட்சி குத்தம், மனசாட்சியில் உறுத்தம். ஐயோ தவறு செஞ்சிட்டனே, ஐயோ இப்படி பேசிட்டனே, இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அன்னைக்கு அந்த வாழ்க்கையை வார்த்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. தேவனுடைய வார்த்தை அந்த வாழ்க்கை ஆளுகை செய்து கொண்டிருந்த போது ஒரு சின்ன தவறு செய்தாலும் இந்த மனசாட்சி இடம் கொடுக்காது, குத்திக்கிட்டே இருக்கும். உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மனம் பொருந்தி, மனம் சீர்பொருந்தி அப்படி அந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெற்ற நாட்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு வாழ்க்கையில் இடம் இல்லாதனால, அந்த வார்த்தை அப்படியே வீட்டுக்குள்ள குழி தோண்டி புதைச்சி வச்சதுனால இன்னைக்கு நம்மளால நிற்க பலன் இல்லை. இடுப்புல பலன் இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இடுப்பில் பலன் இல்லைன்னா மேலே சரீரம் எதுவுமே செயல்பட முடியாது. வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு தலை நல்லா இருக்குது, கை நல்லா இருக்குது, சரீரம் நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, வாவ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் எலும்பி நில்லு அப்படின்னு சொன்னால் அவங்களால எலும்பி நிற்க முடியல. ஏன்னா இடுப்பு என்ன இல்லை? பலன் இழந்து போச்சுது. ஏன்னா சத்தியம் என்னும் கச்சையை எங்கேயோ மறைச்சி வச்சிட்டோம். இந்த காலை நேரத்திலே வாழ்க்கையில் அதை மீண்டும் தோண்டி வார்த்தையை வாழ்க்கையாக்குங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் வார்த்தையை கொண்டு வாங்க. நம்ம அப்படி தான் இருந்தோம், நம்ம வாழ்க்கையை அப்படி தான் கட்டமைச்சிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. வசனம் இப்படி சொல்லுது, பைபிள் இப்படி சொல்லுது, வார்த்தை இப்படி சொல்லுது. அப்படியே என் வாழ்க்கை இருந்த நேரம்லாம் என் வாழ்க்கையில் சுகம் இருந்தது. இப்போது போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. அதை தோண்டி அதை எடுக்கணும், அதை தோண்டி எடுக்கணும். இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவருடைய வார்த்தை அவசியம். ஆமென். வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். வார்த்தையை மீறி நீங்கள் என்ன செஞ்சாலும் அது ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறது போல இருக்கும், ஆனால் முடிவிலே அதில் சமாதானம் இராது. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை வாழ வைக்கும். சத்தியம் உங்களுக்கான வழிகளை திறக்கும். அந்த சத்தியம் என்னும் கச்சையை நாம் புதைச்சி வச்சிருந்தா இன்னைக்கு தோண்டி அதை எடுங்க. என்ன செய்யுங்க? தோண்டி அதை எடுங்க. நீங்கள் சுகமாய் தங்குவீர்கள், சுகமாய் தங்குவீர்கள், சுகமாய் தங்குவீர்கள். நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை தோண்ட போகிறோம், நம்முடைய குடும்பத்தை தோண்ட போகிறோம். நம்ம அடுத்தவங்களே குற்றப்படுத்திகிட்ருக்குறோம்.
என் மாமியார் சரியில்லை, என் மருமக சரியில்லை, என் மாமனார் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, எங்கள் அக்கா சரியில்லை, எங்கள் அண்ணன் சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, என் வீடு சரியில்லை, என் வேலை சரியில்லை, என் பிஸ்னஸ் சரியில்லை, ஆமேன், எனக்குடைய சூழ்நிலை சரியில்லை. இப்படி நாம் மற்ற காரியங்களையே நாம் சொல்லி சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தர வேண்டிய சுகத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தில் கொஞ்சம் நீங்கள் உங்களை தோண்டி பாருங்கள். ஜஸ்ட் டிக் யோர் செல்ஃப். உங்களை நீங்களே தோண்டி பாருங்கள். நீங்கள் உங்களே தோண்டி பாருங்கள். அவனவன் தன்னை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கணும். அவனவன் தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் பிறரால் நியாயம் தீர்க்கப்படான். அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எப்பவும் மருமகளை குற்றப்படுத்திகிட்டே இருக்காத. என் மருமவன் சரியில்லை, என் மருமவன் சரியில்லை, என் புள்ள சரியில்லை, இது சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்திகிட்டே இருக்காதீங்க. ஆமேன். குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை மன்னித்து மறந்து ஆமேன் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி அதை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சுகம் தேவையா? உன் குடும்பத்துக்கு ஒரு சுகம் தேவை. ஹல்லேலூயா. நீங்கள் சுகமாக தங்கி இருக்கணும், நீங்கள் சுகமாக குடியிருக்கணும். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். அவன் திருப்தியாய் சாப்பிட்டு அவன் சுகமாய் இருப்பான். ஆமேன். அவன் படுத்தால் சுகமாய் நித்திரை செய்வார். இன்னைக்கு நம்ம படுத்தா நித்திரை செய்கிறோமா? சுகமான தூக்கம் வருதா? ராத்திரி எத்தனை நேரம் தூக்கத்தில் எழும்புகிறோம்? எத்தனை நேரம் பரபரத்து நிற்கிறோம்? எத்தனை நேரம் ஆமேன் ராத்திரி 1 மணிக்கு ஒரு எழும்புகிறோம், 2 மணிக்கு முழிப்பு வருது. சுகமாக நம்மளால் தூங்க முடியல. வீட்டுக்குள்ளால சுகம் இல்லை, குடும்பத்தில் சுகம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளால சுகம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளால சுகம் இல்லை. ஆண்டவர் அதை நமக்கு வாக்கு பண்ணவில்லையே. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினது இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவார். பென்யமீனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுவார், என்னாலும் தேவன் அவனை காப்பாற்றுவார், அவன் சுகமாயிருப்பார். நீ சுகமாயிரு பிரியமானவனே, நீ சுகமாயிரு. பிரியமானவளே, நீ சுகமாயிரு. நீ சுகமாயிரு. ஏன் நீ மற்றவங்களை தோண்டி பார்த்து ஓன் எடுக்கணும்? பார்த்து ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்கும் ஆவியானவர் பேசுகிறாரு, என் மூலமாய் உங்களோடு ஆவியானவர் பேசுகிறாரு. மற்றவர்களுடைய வாழ்க்கையை தோன்றதை விட்டுருங்க, மற்றவருடைய குடும்பத்தை தோன்றதை விட்டுருங்க. அவன் நல்லா இருக்கிறானா? அவன் நல்லா இருக்கட்டும். அவன் நல்லா இருக்கிறாளா? அவன் நல்லா இருக்கட்டும். அவள் எப்படி நல்லா இருக்கிறது, அவன் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆமேன் நீங்கள் பாட்டுக்கு தோண்டி 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 எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களை நீங்கள் தோண்டுங்க. யோபுவை பார்த்து அவன் நண்பன் சொல்லுகிறான், யோபுவே, நீ சுகமாக இருக்கணும்னா நீ உன்னை தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்ளும். கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்கு சமூகத்தில் உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன். எல்லாம் கண்கள் மூடட்டும். நீங்கள் உங்களை தோண்டி பாருங்கள். ஏன் உங்கள் வாழ்க்கையில் சுகம் இல்லை? ஏன் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? நல்லா தானே இருந்தீங்க, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. இப்போ கொஞ்சம் மாதமாக, கொஞ்சம் வருஷமாக, கொஞ்சம் நாளாக அந்த இல்லத்துக்குள்ளே, அந்த உள்ளத்துக்குள்ளே சுகம் இல்லையே, அந்த எல்லைகளுக்குள்ளே சுகம் இல்லையே, அந்த வீட்டுக்குள்ளே சுகம் இல்லையே. ஆமேன். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒருத்தரை ஒருத்தர் குற்றப்படுத்தாதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. ஆமேன். மற்றவங்களத்தில் போய் உங்கள் வீட்டு காரியங்களை சொல்லாதீங்க. என் மருமவன் அப்படி, என் முகம் எப்படி, எனக்கு வந்தது இப்படி அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் உள்ள காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதிருங்க. தேசத்தின் ஜனங்களிடத்தில் போய் சொல்லாதீங்க. ஆமேன். மற்ற ஜனங்களுடைய காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு விரும்பாதீங்க. ஆமேன். உங்களை நீங்கள் தோண்டி பாருங்க, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் சுகமாக வாசம் பண்ணணும், நீங்கள் சுகமாக வாசம் பண்ணணும். ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சுக வாழ்வை துளிர்க்க பண்ண போகிறார். அதற்கு முன்பாக நீ உன்னை தோண்டி ஆராய்ந்து பார். உன்னை நீ தோண்டி ஆராய்ந்து பார். சிஸ்டர், உங்களை தோண்டி ஆராய்ந்து பாருங்க. ஆமேன். ஹல்லேலூயா. உள்ள என்ன
இருக்குது? மறைக்கப்பட்டிருக்கிற மீறுதல்கள், மறைக்கப்பட்டிருக்கிற சாபத்தீடானவைகள் தெரியல. ஆமென். தோற்று போய் நிற்கிறாங்க. ஏன் தோற்றோன்னு தெரியல. இவ்வளவு நாள் ஜெயித்தோமே, இப்போ ஒரு சின்ன விஷயத்தில் தோற்று போயிட்டோமே. தோண்ட ஆரம்பிக்கிறாங்க, ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் உங்களுக்கு தென்படுகிறது, ஒரு ஆகான் தன் கூடாரத்தின் மத்தியில் ஏதோ ஒரு ஆகாததை புதைத்து வைத்திருக்கிறான். தகப்பனே, 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 நீ ஒரு காரியத்தை உன் கூடாரத்தின் நடுவில் புதைத்து வைத்தால் அது உன் மொத்த குடும்பத்திற்கும் அழிவை கொண்டு வரும் என்பதை மறக்காத. நீ செய்கிறது உன் பிள்ளைகளுக்கு, நீ செய்கிறது உன் மனைவிக்கு, நீ செய்கிறது உன் குடும்பத்தின் உறவுகளுக்கு தெரியாது என்று நினைத்து எந்த ஒரு காரியத்தை புதைத்து வைத்தாலும் அதை தோண்டும் போது அது கண்டுபிடிக்கப்படும். அது கண்டுபிடிக்கும் பட்சத்தில் ஆகானுக்கு என்ன நிலைமையோ அதுதான். மற்றவர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக நம்மை நாமே தோண்டி ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே தோண்டி. வாலிப தம்பி உன்னை தோண்டிப்பார், வாலிப தங்கச்சி உன்னை தோண்டிப்பார். அடுத்தவங்க நம்ம பாவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்முடைய மீறுதல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, பாஸ்டருக்கு தெரியறதுக்கு முன்னாடி, ஆமென், மற்றவங்க நாம் நேசிக்கிறவங்க, நம்ம மேலே மதிப்பு வச்சிருக்கிறவங்க, இவன் இப்படியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலை நேரத்தில் நீயே உன்னை தோண்டிப்பார். நீயே உன்னை தோண்டிப்பார். டிக் யோர் செல்ஃப். உங்களை தோண்டி பாருங்க. எதில் நீ தவறி இருக்கிற? ஏன் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ளால திடீர்னு பிரச்சனைகளும் போராட்டங்களும் கலக்கங்களும் வேதனைகளும் அழுகையும் கண்ணீரும் மாறி மாறி குடும்பங்களுக்குள்ள வந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று கொண்டிருந்த என் வாழ்க்கையில் இப்போ தோல்வி முகத்துக்கு நேராக நான் போய்கொண்டிருக்கிறேனே. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதே. காரணம் என்ன? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோண்டிப்பாரு, 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 தோண்டிப்பாரு. தோண்ட ஆண்டவரிடத்தில் கிருபை கேளு. தோண்டி ஆண்டவரிடத்தில் கிருபை கேளு. ஆமேன். வார்த்தை உள்ள மறைஞ்சிருச்சு. வார்த்தைக்கு வாழ்க்கையில் இடம் இல்லை. ஆமாம், தேவன் சொன்னாரா சொல்லலையா அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் மனசில் நினச்சிட்டேன், எனக்கு விருப்பம் வந்துருச்சு, நான் நினச்சேன், அதை செஞ்சு முடிப்பேன். ஆமீன். அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. இன்னைக்கு இடம் கொடு தம்பி, இன்னைக்கு இடம் கொடு தங்கச்சி. உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். யாருக்கு ஆசீர்வதிக்கப்படும்? எண்ணி 90 நாள்களுக்குள்ளாக சில குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் வரும். இன்னைக்கு தோண்டிப்பாரு, இன்னைக்கு தோண்டிப்பாரு, இன்னைக்கு தோண்டிப்பாரு. அகற்ற வேண்டியது அகற்று. அந்த கசப்பான வேர் நமக்கு வேண்டாம். அந்த கசப்பான வைராக்கியம் நமக்கு வேண்டாம். அந்த கசப்பான விரோதம் நமக்கு வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Father God. ஆமென். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே வெளிப்படுகிறதற்காய் நன்றி. உம்முடைய மகிமை எங்கள் நடுவிலே வெளிப்படுகிறதற்காய் நன்றி. உம்முடைய கிருபைகள் எங்கள் நடுவிலே வெளிப்படுகிறதற்காய் நன்றி. வெளிப்படுகிறதற்காய் நன்றி. வெளிப்படுகிறதற்காய் நன்றி. தோண்டி பாரு, தோண்டி பாரு. நீ தோண்ட 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 ஆமேன், உன் பிரச்சனைகளுக்கான காரணங்களை ஆண்டவர் உனக்கு காட்டி தருவார். இதுதான் காரணம், இதுதான் காரணம், இதுதான் காரணம், இதுதான் காரணம். அதை நீ அகற்றணும். அதை ஆராய்ந்துட்டு இருக்கக்கூடாது. அதை ஆராய்ந்துட்டு இருக்கக்கூடாது. யார் வந்தது, யார் மூலமாக வந்தது, எதை வச்சது, எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, தட்ஸ் none of your business. அது உன்னுடைய வேலையே கிடையாது. ஆமே, நீ தோண்டிட்டியா, கண்டுபிடிச்சிட்டியா, அதை அகற்றி போடு, அதை அகற்றி போடு. ஒரு சுக வாழ்வை கர்த்தர் இந்த பகல் வேரம் துளிர்க்க பண்ணுகிறார், துளிர்க்க பண்ணுகிறார், துளிர்க்க பண்ணுகிறார், துளிர்க்க பண்ணுகிறார், துளிர்க்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. நீ ஏன் தோற்று போன தெரியுமா? உன் பிசினஸ் ஏன் தோற்று போச்சு தெரியுமா? தோண்டிப்பாரு. ஆமென். உன் வாழ்க்கை
ஏன் ஆசீர்வதிக்கப்படலை தோண்டிப்பாரு. உன் படிப்பு ஏன் கெட்டு போச்சு தோண்டிப்பாரு. உன் குடும்ப வாழ்க்கை ஏன் கெட்டு போச்சுது தோண்டிப்பாரு. உன் மகன் வாழ்க்கை ஏன் கெட்டு போச்சுது தோண்டிப்பாரு. உன் குடும்ப சமாதானம் ஏன் கெட்டு போனது தோண்டிப்பாருங்க அம்மா, தோண்டிப்பாருங்க ஐயா. நீ தோண்டின அதற்கான காரணங்கள் உனக்கு கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை நாட்களுக்கு நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருப்போம், எத்தனை நாட்களுக்கு மற்றவர்களையே குற்றம் சாட்டி கொண்டிருப்போம். நீ வந்ததுல இருந்துதான், நீ வந்ததுல இருந்துதான் அப்படின்னு சொல்லி எத்தனை நாட்களுக்கு நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு இருப்போம். எத்தனை நாட்களுக்கு நாம் மாமியாரை குற்றப்படுத்திக்கிட்டு இருப்போம், எத்தனை நாட்களுக்கு நாம் மாமனாரை குற்றப்படுத்திக்கிட்டு இருப்போம், எத்தனை நாட்களுக்கு நாம் மருமகளை குற்றப்படுத்தி கொண்டு இருப்போம், எத்தனை நாட்களுக்கு நாம் பெற்றோர்களை குற்றப்படுத்தி கொண்டிருப்போம், எத்தனை நாட்களுக்கு நம்முடைய சூழ்நிலைகளை குற்றப்படுத்தி கொண்டிருப்போம், எத்தனை நாட்களுக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருப்போம், எத்தனை நாட்களுக்கு நாம் பிசாசை குற்றப்படுத்தி கொண்டிருப்போம். இந்த பகல் வேளை தோண்டிப்பார், தோண்டிப்பார், தோண்டிப்பார். நீ தோண்ட 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 உன் பிரச்சனைகளுக்கான, உன் போராட்டங்களுக்கான, உன் சமாதான கேட்டிற்கான, உன் சூழ்நிலைகளுக்கான காரணங்களை ஆண்டவர் காட்டி தருவார். அதை நீ கண்டுபிடித்து அதை உன் கூடாரத்தை விட்டு அகற்று, உன் குடும்பத்தை விட்டு அகற்று, உன் பிள்ளைகளை விட்டு அகற்று, உன் எல்லைகளை விட்டு அகற்று, உன் வீட்டை விட்டு அகற்று, உன் பிசினஸை விட்டு அகற்று, உன் எண்ணங்களை விட்டு அகற்று, உன் சிந்தையை விட்டு அதை அகற்று, உன் இருதயத்தை விட்டு அதை அகற்று. அதை அகற்றும் போது, அதை அகற்றும் போது இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் என்கிற வார்த்தை அப்படியே நிறைவேறும், அப்படியே நிறைவேறும், அப்படியே நிறைவேறும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவருடைய பலிபீடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆமென். பலிக்கான பொருளை ஆமே சந்து சந்தாக வெட்டி பலிபீடத்தின் மேல் வைத்து பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அதன் மேல் விழும்படிக்கு அன்றைக்கு ஆசாரியர்கள் காத்திருந்தார்கள். அந்த அக்கினி அதன் மேல் விழுந்தபோது அந்த பலி பொருளை அது முழுமையுமாய் பட்சித்து போட்டது. இந்த பகல் நேரம் வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத குணங்கள், வேண்டாத காரியங்கள் இந்த காலை நேரத்தில் அவருடைய பலிபீடத்தில் வச்சிருங்க, அவருடைய பலிபீடத்தில் வச்சிருங்க. ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், இந்த மத்தியானம் உங்க வாழ்க்கையை அவருடைய பலிபீடத்தில் வச்சு என்னென்ன காரியங்கள் மறைந்திருந்ததோ அதையெல்லாம் தோண்டி ஆராய்ந்து அகற்றும் பட்சத்தில் 90 நாட்கள், இந்த நாளிலிருந்து 90 நாள் நீ மனதில் வைத்துக்கொள். அந்த 90 நாளுக்குள்ளால தேவனுடைய மகத்துவங்கள் உன் குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. தேவனுடைய மகிமையான காரியங்கள் உன் குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. தேவனுடைய ஆசீர்வாதமான மழை உன் குடும்பத்தில் பெய்ய போகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடும், யாரும் கண்ணை திறக்காத. பிள்ளைங்க யாரும் கண்ணை திறக்காத. தம்பிமார் யாரும் கண்ணை திறக்காதீங்க, கண்ணை மூடுங்க. தேவ பிரசன்னத்தில் ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா சுகந்த வாசனை நுகர்ந்து மகிழுமையா,
ஆராய்ந்து பார்த்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் எங்களை நாங்களே தோண்டி பார்க்க, எங்கள் வாழ்க்கையை தோண்டி பார்க்க, எங்கள் இருதயங்களை தோண்டி பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட கச்சைகள், வார்த்தைகள் மீண்டும் அது எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். மறைந்திருக்கிற பாவங்களை நாங்கள் தோண்டி ஆராய்ந்து அகற்றுகிறோம். சாபத்தீடானவைகளை அகற்றுகிறோம். கசப்பான வேர்களை அகற்றுகிறோம். கசப்பான வைராக்கியங்களை, விரோதங்களை அகற்றுகிறோம். கசப்பான வார்த்தைகளை நாங்கள் அகற்றுகிறோம். எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு சுகம் தேவை. எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு சுகம் தேவை. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சுகம் தேவை. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுகம் தேவை. எங்கள் குடும்பத்தில் ஒரு சுகம் தேவை. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சுகம் தேவை. நாங்கள் தனித்து சுகமாய் வாசம் பண்ணணும். தனித்து சுகமாய் வாசம் பண்ணணும். தனித்து சுகமாய் வாசம் பண்ணணும். ஒரு சுக வாழ்வு எங்களுக்கு தேவை. ஒரு சுக வாழ்வு எங்களுக்கு தேவை. எங்கள் சபைக்கு தேவை. எங்கள் சபையின் பிள்ளைகளுக்கு தேவை. ஒரு சுக வாழ்வு எங்களுக்கு தேவை. நீர் அதை கட்டளையிடுகிறதற்காய் நன்றி. இன்னும் நாங்கள் தோண்டி ஆராய்ந்து அகற்ற எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் சுகமாய் தங்கணும். அவனவன் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும், அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் சுகமாய் குடியிருப்பார்கள் என்ற வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். எங்கள் சுகத்தை கெடுக்கிற மனுஷீக வல்லமைகள், எங்கள் சுகத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள், எங்கள் சுகத்தை கெடுக்கிற எங்கள் சுயநல கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த மத்தியான நேரம் எங்களை விட்டு நீர் அகற்றி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை விட்டு அகற்றி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிஸ்னஸை விட்டு, வேலையை விட்டு, பிள்ளைகளை விட்டு, வீட்டை விட்டு அகற்றி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். சுக வாழ்வு உண்டாகட்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சுகமாயிரு. ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே வெல்த்தி. நீங்கள் சுகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருங்கள் என்று வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.